கார்த்தி ரேவதி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகேஷ்க்கு நினைவு திரும்பினதும் அந்த இடத்துல ஃபோன் இருக்குது. நர்ஸோட ஃபோனை எடுத்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா, டேய் நீ எங்கடா இருக்க, இவ்வளவு நாளா உனக்கு காணோன்னு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, இப்போவாவது நீ இருக்கிற இடத்த சொல்லுடான்னு கேட்குறாங்க. ஆமாம் மாயா, என்னை இங்கேருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடு, இரு நான் அட்ரஸை சொல்கிறேன்னு சொல்லி வெளியில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஜன்னல் வழியாவெல்லாம் எட்டி பார்க்குறாங்க. அட்ரஸ் சொல்ல போகும்போது கரெக்டாக நர்ஸ் வந்துடுறாங்க. எங்க உங்களுக்கு நினைவு திரும்பிருச்சா, இப்போ நீங்கள் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறது அந்த பக்கம் நர்ஸுக்கு கேட்குது. மகேஷ் சமாளிக்கிறாரு. நான் அது வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஃபோனை வாங்கிடுறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, வாங்க சார் முதல்ல அப்படின்னு சொல்லவும் மகேஷ் அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு சொல்லி ஃபோனை தூக்கி போட்டுட்டு அந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் ஆட்டோ நிற்கிது. ஆட்டோவில் போய் ஏறினதும் சார் நீங்கள் சீக்கிரம் வண்டி எடுங்கங்கிறாங்க. ஆட்டோக்காரரும் எங்கே போகணும்னு கேட்குறாங்க. நீங்கள் போங்க, போகிற வழியில் சொல்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. நர்ஸ் ஓடி வந்ததும் டாக்டர்கிட்ட சார் அந்த பேஷண்ட்டுக்கு நினைவு வந்துருச்சுங்கிறாங்க. எது நினைவு வந்துருச்சாங்கிறாங்க. ஆமாம் சார், அவர் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு நான் போய் கேட்கிட்டேன், ஃபோனை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்கங்கிறாங்க. என்ன நர்ஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவருக்கு இன்னும் முழுமையாக குணமடையல, எந்த நேரம் வேணாலும் கான்சியஸ்னஸ் இழந்து போகலாம், அப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாமே, நீங்கள் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருந்தீங்கன்னு நர்ஸை திட்டுறாங்க. சார் நான் கவனமாக தான் சார் பார்த்துட்டு இருந்தேன், அவர் நினைவு திரும்பினதும் ஃபோன் எடுத்து யாருக்கிட்டையோ பேசி அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு, இப்போ என்ன சார் செய்யறதுங்கிறாங்க. இது உடனே நம்ம சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி ஆகணும்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர். மகேஷ் இன்னும் முழுசாக ரிகவர் ஆக வரல, அவர் இன்னும் கான்சியஸ்னஸ் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இந்த நேரத்தில் அவர் இப்படி தப்பிச்சு போயிட்டாரு சார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா, சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன். கடைசியாக அவர் யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாருன்னு தெரிஞ்சா அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு சொல்கிறாங்க கார்த்தி. இருங்க சார் நான் நம்பரை பார்த்து சொல்கிறேன்னு நர்ஸு நம்பர் பார்க்குறாங்க. மாயாவோட நம்பரை சொல்கிறாங்க. கார்த்தி குறிச்சிக்கிறாங்க. சரி சார் நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிட்டு கார்த்தி ஃபோன் கட் பண்ணுறாங்க. மகேஷ் வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் ஆட்டோ நிற்கிது. ஆட்டோக்காரர் வேறு யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க மகேஷ். அங்கே சாமுண்டீஸ்வரிக்கும் ராஜராஜனுக்கும் கல்யாண விழான்னு போட்டிருக்கிற போஸ்டரை பார்த்துடுறாங்க. போஸ்டரை ரேவதி போட்டோவையும் பார்த்துட்டு, ஏ ரேவதி, இந்த நிலைமைக்கு நான் ஆளானதுக்கு காரணமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்போ வரேன் அப்படின்னு சொல்லி, ஏனுங்க இந்த மண்டபம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்லுவோம். அந்த மண்டபத்துக்கு எனக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க மகேஷ். கோயிலில் கலச பூஜை செய்யறதுக்காக அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜராஜன் கோட் சுட்டெல்லாம் போட்டுட்டு, ஐயோ மாப்பிள்ளை எங்கேன்னு வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது, சீக்கிரமா மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா பரவாயில்லையும் காணா, நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சந்திரா வர்றாங்க. மயில்வாகன்கிட்ட கேட்குறாங்க, ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரமெல்லாம் தாண்டிடுச்சு, இன்னுமா மாமா கோட் சூட் போடுறாங்கன்னு கேட்குறாங்க. என்ன சின்னத்தை, இது வரைக்கும் மாமா கோட் சூட் போட்டதில்லை, இப்போ நேரம் தாண்டினா என்ன தப்பா போச்சு, அவர் போட்டுக்கிட்டு வரட்டுமே, ஏன்டா இவ்வளவு அவசரப்படுறீங்களோ, இதெல்லாமா உங்களுக்கு புரிய வைக்க முடியும், அவங்க போட்டுட்டு திரும்ப இங்கே தானே வருவாங்க, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, அவர் வருவாருங்க போங்கங்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது, அவர் இன்னுமா கோட் சூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வருவார் போங்கத்தை, இவ்வளோ அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. வரட்டும் வரட்டும் பார்த்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. அப்பப்பா இவங்களையெல்லாம் சமாளிக்கிறதா பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரேவதி வந்து எங்கே ராஜாவேன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கோட் சூட் போடுறதுக்கு ராஜா போனதை நீ தானே பார்த்த, இப்போ வந்து நீ இருக்கா கேட்குறியா அப்படின்னு கேட்கவும், அட ஆமாம்ல நான் மறந்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவதி. மகேஷ் ஆட்டோலேருந்து இறங்குறாங்க. சார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, என்னோட ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நான் ஃபோனை ஆன் பண்ணதும் உங்கள் ஃபோனுக்கு நான் பணம் அனுப்பிடுறேங்கிறாங்க மகேஷ். சரின்னு நம்பர் கொடுக்குறாங்க ஆட்டோக்காரரு. மகேஷ் ஒரு வழியாக மண்டபத்துக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போயிடுறாங்க. போய் அங்கே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. ரேவதி நிற்கிறத பார்த்துக்கிறாங்க. ரேவதி எப்படியாவது வரவழைக்கணுமேன்னு நினச்சிட்டு அங்கே ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்குது. அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. அதுவும் அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்கல்ல, அந்த அக்கா கிட்ட போய் இந்த ரூமில் ராஜான்னு ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்கன்னு போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. சரி அங்கிள் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு போய் அந்த குழந்தை ரேவதி கிட்ட போய் உங்களை ராஜான்னு ஒருத்தர் கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ராஜா அந்த ரூமில் தான் இருக்காரா, அப்போ மயில் வாகனம் சொன்னதுனால தான் இப்போ கூப்பிடுவார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி தான் கூப்பிடுறாங்கன்னு நினச்சி ரேவதி அந்த ரூமுக்கு போகிறாங்க. மகேஷ் அந்த ரூம்ல தான் ஒழிஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரேவதி போனதும் ராஜா ராஜான்னு போறாங்க. நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் வராரு. மகேஷை பார்த்ததும் ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. டே நீயா, நீ எங்க இங்க இருக்கன்னு கேட்கவும், ஆமா நான் தான் இருக்கேன், நான் தான் உன்னை வர சொன்னேங்கிறாங்க. ரேவதி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமா நீ ஹோமாவில் இருக்கிறதாவல்ல சொன்னாங்கங்கிறாங்க. ஆமா நான் ஹோமாவில் தான் இவ்வளவு நாளா இருந்தேன், இப்பதான் நினைவு வந்துருச்சு, நீ என்னை லவ் பண்ணிட்டு உன் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறியா, எதுக்கு அதை பத்தி எல்லாம் தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்னு ரேவதி கேட்குறாங்க. எது தேவையில்லாத விஷயம், என்னோட கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்து நின்று போச்சுல்ல, அதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமாங்கிறாங்க மகேஷ். சரி இப்போ அதுக்கு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ரேவதி கேட்கவும், அதுவும் அந்த டிரைவர் கட்டின தாலியை முதல்ல கழட்டி வீசு, நான் உன் கழுத்துல புதுசா தாலியை கட்டுறேன், நம்ம ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம கண்காணாத இடத்துல எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாங்கிறாங்க மகேஷ். உனக்கு என்ன அறிவு கிரிவு கெட்டு போச்சா, ஏன் இப்படி புத்தி இல்லாம பேசிட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, கட்டின தாலியை கழட்டி வீச சொல்ற, உங்க அன்னிக்கோடைய தப்பான உறவை வச்சுக்கிட்டு சொத்து கஷ்டப்பட்டு தானே நீ என்னை கல்யாணம் பண்ண வைக்க வந்த, உன்னை எல்லாம் செருப்பால் அடிச்சு துரத்தணுங்கிறாங்க.
ஓ! இந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன செய்யறது? நீ என்னைய லவ் பண்ணலையல்ல? உன்னைய உண்மையா லவ் பண்ணேன். அதெல்லாம் முட்டாள்தனம். நல்ல வேளை ராஜா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சேன். இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே நாசமாயிருக்கும். மரியாதையா இங்கேருந்து நீ ஓடி போயிரு. இங்க நின்னுனா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்னு சொல்றாங்க ரேவதி. ஐய்யய்யோ! பயமா இருக்குதும்மா. என்ன என்னையவா மிரட்டுறேன்னு கேட்குறாங்க மகேஷு. டேய்! நீ எல்லாம் சாக்கடையில கிடக்குற புழுடா. உன்னைய பார்க்கறக்கு அருவருப்பா இருக்கு. மரியாதையா வெளியில போயிருங்கிறாங்க ரேவதி. எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சு போச்சல்ல. இனிமே நான் எதுக்காகவும், யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க மகேஷு. போறக்கு முன்னாடி நான் உன்னைய தொட்டு பார்த்துட்டு போலான்னு இருக்கிறேன். இவ்வளவு நாளா லவ் பண்ணி உன்னைய அப்படியே விட்டுட்டு போறக்கு நான் என்ன முட்டாளா? மகேஷு ரேவதி கிட்ட நெருங்குறாங்க. டேய்! கிட்ட வராதடா, கொன்னுடுவேன்டா, கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மிரட்டிட்டே இருக்காங்க. என்னால என்னடி பண்ண முடியும்னு மகேஷ் ரேவதி கிட்ட கிட்ட நெருங்குறாங்க. ரேவதி முடிஞ்ச வரைக்கும் மகேஷ் கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. மாயா மகேஷ் வருவான்னு தடம் பார்த்துக்கிட்டு ரோட்ல நிக்கிறாங்க. கார்த்தி மாயாவை பாத்துடுறாங்க. கோயில்ல எல்லாருமே கார்த்தி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விருமன் பிரச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க ஐயா, ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன பையனுக்காக காத்திருக்கிறதா? நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமல்ல, இத்தனை பேர்த்துல யாரோ ஒருத்தர் இந்த கலச பூசி ஜெயிக்கூடாதாங்கிறாங்க விருமன். ஏ விருமா, என்ன நீ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? காலமா இந்த கலச பூஜையெல்லாம் எங்க குடும்பம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன இப்ப திடீர்னு வந்து முறைய மாத்த சொல்ற? என் பேரை வராம கலச பூஜை நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ பேசாம நில்லுங்கிறாங்க. எங்க ஒருத்தனுக்காக நாங்க ஊரே சேர்ந்து காத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் காத்திருக்குதுங்கிறாங்க விருமன். ஆமாமா, பூஜைக்கு நேராச்சு. உங்க பேரனையும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். போன் பண்ணி பாருங்கங்கிறாங்க. இருங்க, போன் பண்ணி பாக்குறேன்னு பாட்டி கார்த்திக்கு போன் பண்றாங்க. ஏப்பா கார்த்தி, பூஜைக்கு நேராச்சுன்னு எல்லாரும் காத்திருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வையாங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் பாட்டின்னு சொல்றாங்க கார்த்தி. அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதையே கார்த்தி பார்த்துட்டு இருக்காங்க. என் பேரன் இப்போ வந்துருவேன்னு சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரம் காத்திருக்கலாங்கிறாங்க பாட்டி. ஆமா, இதையே எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு நேரமா உங்க பேரனுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு விருமன் எல்லாரும் முன்னாடியும் கோவிச்சுக்கிறாங்க. அந்த கிழவி இன்னும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கும் பார்க்கலாங்கிற மாதிரி விருமன் சவாலோட நின்றுட்டு இருக்கிறாங்க. மகேஷ் கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் ஓங்கி ஒரு தள்ளிடுறாங்க. செவுத்துல மோதனதும் அப்படியே மயங்கி சரிஞ்சு உட்காந்துடுறாங்க. மகேஷ் ரேவதியை வெறித்தனமா பாக்குறாங்க. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கும்போது நான் உன்னை தொட்டேன்னா அடுத்தவன் பொண்டாட்டி தொடர மாதிரி. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாலி செயினை இழுக்கிறாங்க. கழட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில ரோகிணி போன்ல பேசிட்டு வர்றதை கேட்ட மகேஷ், ஐயோ யாரோ இந்த ரூமுக்கு வராங்க, தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், இப்போதைக்கு யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ரேவதியை கடையில மறைச்சு வச்சிடுறாங்க மகேஷ். ரோகிணி பொருள் எடுக்க வந்திருக்காங்க. பொருளை தேடி பார்த்துட்டு இங்க இல்லையே, சரி போய் அம்மா கிட்ட சொல்லிடலான்ட்டு போயிடுறாங்க. அப்பாடா, நல்ல வேலை போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேவதியை கட்டில்ல தூக்கி வைக்கிறாங்க மகேஷ். இந்த தாலியை கழட்டுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடும் போல இருக்குதுன்னு தாலியை கழட்டு போகும்போது மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. மகேஷ் மறுபடியும் ரேவதியை கட்டில் கடியில போட்டுட்டு இவங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ரோகிணியும் தான் வந்து சின்ன விளக்கு இங்க தானே வச்ச, நல்லா தேடி பரடி, எங்கேயும் போயிருக்காதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. குரல் கேட்டதுமே மகேஷ் பதட்டப்படுறாங்க. ஐயோ, இந்த பொம்பளையா, இவ கையில சிக்கணும், அவ்வளவுதான், நம்மளோட உயிர் கூட மிஞ்சாதுன்னு பயந்து நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் அங்கங்க தேடி பார்த்துட்டு கட்டில் கடியில பெட்ஷீட்டை தூக்கிறாங்க. கரெக்டா ரேவதி தெரியுறாங்க. ஆனா அது யாருமே கவனிக்கல. இங்க ரோகிணி, அம்மா விளக்கு இங்க இருக்குது பாருங்கன்னு சொன்னதும் அப்படியே விட்டுட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மகேஷ் ஒளிஞ்சிருந்து வெளியில வந்து ரேவதியை கட்டில்ல தூக்கி வைக்கிறாங்க. அடியே, உன் கழுத்துல தாலி கட்டுறதுதான் கஷ்டம்னு பார்த்தா அந்த தாலியை அறுக்கிறது கூட கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தாலியை மறுபடியும் கழட்டி வீசறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மகேஷ். ரேவதி மயக்கம் தெளிச்சு கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தாலியை காப்பாத்திக்கிறாங்க ரேவதி. விடமாட்டேன்னு சொல்லி மகேஷ் மறுபடியும் அந்த தாலியை அத்துட்டு இருக்கும்போது கரெக்டா கார்த்தி வந்துடுறாங்க. கதவை திறந்து பார்த்ததும், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டதும் மகேஷ் திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்த்த வேகத்துல ரேவதி மகேஷை தள்ளி விட்டுறாங்க. செவுத்துல போய் முட்டி மோதுனதும் தலையை அடிச்சதும் மயங்கி வந்து சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க மகேஷ். ரேவதி அழுதுகிட்டே கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்னோட தாலியை கழட்டு பார்த்தாங்கிறாங்க. எல்லாம் நடந்ததெல்லாம் எனக்கும் தெரியும். சரி, நடந்ததா நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், இவனை நான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டு வரேன்ட்டு போறாங்க கார்த்தி. ரேவதி அழுதுகிட்டே கார்த்தி தன் கழுத்துல தாலியை கட்டுனதை நினைச்சு பாக்குறாங்க. கோயில்ல கார்த்தி வருவார்னு எல்லாரும் கலச பூஜைக்காக காத்திருக்கிறாங்க. இங்க ராஜராஜன் இன்னும் மாப்பிள்ளைய காணுமேன்னு எதிர்பார்க்கறாங்க. மாயா மகேஷுக்காக காத்துட்டு இருக்காங்க. கார்த்தி ஒரு வழியா மகேஷை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் கிட்ட சொல்றாங்க, சார் இவன் நான் இருக்கிற இடத்த தான் சார் தேடி வந்திருக்கான், இவன் இப்ப எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க கார்த்தி. இருங்க சார், நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கார்த்தி கிட்ட வந்து சொல்றாங்க, திரும்பவும் அவர் கோமாக்கு போயிட்டாரு, எப்ப கான்சியஸ் வரும்னு தெரியலங்கிறாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கார்த்தி கேட்கறாங்க. அது சொல்ல முடியாது, அடிக்கடி அப்படிதான் இவருக்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்கிறாங்க டாக்டர். நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறாங்க. சரி, மறுபடியும் அவனுக்கு கான்சியஸ் வந்தா எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போறாங்க. ராஜராஜன் சாமியை வேண்டிட்டே இருக்காங்க. போன மாப்பிள்ளையே இன்னும் காணோம். எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா மாப்பிள்ளை வந்துட்டாருன்னா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சந்திரா அந்த பக்கமா வந்தவங்க, என்னது இன்னுமா ட்ரெஸ் மாத்துறாங்க, இல்ல இல்ல உள்ள என்னமோ நடக்குது, இப்படியே விடக்கூடாது, என்னன்னு பாத்துடணும்ட்டு போறாங்க. சந்திரா போனதும் மாமா மாமான்னு கதவை தட்டுறாங்க. ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ராஜராஜன், என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும்,
என்னம்மாம்மா இன்னும்மா ட்ரெஸ் மாத்துறீங்கங்கிறாங்க. என்னம்மா மாத்தி தானே ஆகணும். நானே புதுசா போடுறேன். சரியா போட்டுட்டு வர வேண்டாமாங்கிறாங்க. ஆமா உங்க டிரைவர் மாப்பிள்ளை என்ன பண்றாருங்கிறாங்க. அவரே இங்க தான் இருக்காருங்கிறாங்க. அப்படியா? சரி அவர கொஞ்சம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரா அவரு இப்ப பேச முடியாது. ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கங்கிறாங்க. ஓஹோ! என்னையவே ஏமாத்த பார்க்குறீங்களா? யார கூட்டிட்டு வந்து பேசுனா இது சரியா வரும்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா அங்க போனதும் சிவனாண்டியும் முத்துவேலும் பேசிட்டு இருக்கிற பக்கம் போறாங்க. சந்திரா என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன்னு கேட்கவும், ஆமாங்க அந்த டிரைவர் பையன் இங்க இல்ல சந்திரா சொல்றேன். நம்மள மாரி போயிட்டானாங்கிறாங்க. ஆமாங்க அந்த டிரைவர் இங்க இல்ல. நான் இத போய் எங்க அக்கா கிட்ட உடனே சொல்லிட்டு வரேன்ட்டு போய் சாமுண்டீஸ்வரிய கூப்பிடுறாங்க சந்திரா. அக்கா உன் டிரைவர் மாப்பிள்ளைய நீ ரொம்பவே நம்பினியல்ல. நாம அவர் மண்டபத்தில் தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் இப்ப மண்டபத்தில் இல்ல கலசபதிக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி என்னடி வளர்ற உன் மாமாவுக்கு மாப்பிள்ளை தானே கோட் செட் போட போனாரு தானே எல்லாரும் சேர்ந்து கண்ணால பார்த்து அனுப்பி வச்சோம். இப்ப என்னடி வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா நீ ஒரு நிமிஷம் ரூமுக்கு வாவே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிறாங்க சந்திரா. என்னடி இப்படியே உளறிக்கிட்டு இருக்க ஏன் தான் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்புறாங்க. மயில் வாகனம் வராங்க. மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இப்போ உங்க மாமாவும் நம்ம ராஜாவும் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. என்ன சின்னத்தை இது இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்க? ரூமுக்கு தானே ராஜா கூட்டிட்டு போனதை நம்ம தானே எல்லாரும் பார்த்தோம். கோட் சுட்டெல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி அவரை கூட்டிட்டு வர்றதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும்ல அத்தை. நீங்க மாமாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே சின்னத்தை மாமாவை பார்க்கணுன்னு ரொம்ப அவசரப்படுவாங்க போல இருக்குங்கிறாங்க. ஏய் மாப்பிள்ள என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த ராஜாவை தான் வெளியில வர சொல்லி கூப்பிடுறேங்கிறாங்க சந்திரா. நீ வந்து அவன் பேசணும் அவன் சத்தம் கேட்கணும் நான் அப்படிங்கிறாங்க சந்திரா. சந்தேகப்படுறதுக்குனே உங்களுக்கு தனி ஒரு பட்டம் கொடுக்கணும் போல இருக்குங்கிறாங்க மயில்வாகனம். என்ன என்னை பார்த்தா கேள்வி கிண்டலமா இருக்குதா? இப்போ கோட் சூட்டு போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரமாவா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ராஜாவோட சத்தம் எனக்கு கேட்கணும். போங்க சின்னத்தை மாமாவை கோட் சூட்ல பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இருங்க இப்போ வந்துடுறேன்ட்டு போறாங்க மயில்வாகனம். மயில்வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எப்பா சின்னத்துக்கு டவுட் வந்துருச்சு. இன்னுமா கோட் சூட்டு போடுறாங்க கதவை திறங்கன்னு வந்து நிக்கிறாங்கப்பா. நீ எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கிறாங்க. அவங்க என்னதான் அவசரப்பட்டாலும் சரி சந்தேகப்பட்டாலும் சரி மாமாவை கதவை திறக்க வேண்டாம்னு சொல்லிருங்கிறாங்க கார்த்தி. ஐயோ சின்னத்தை பத்தி உனக்கு தெரியாதா? நிலைமை இங்க கைமீறி போயிரும் போல இருக்குது. சீக்கிரம் வந்திருப்பானுங்கிறாங்க. சரிங்க நான் வந்துடுறேன் போனை வைங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அவசரமா வேகமா மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க சந்திரா சாமுண்டீஸ்வரிய ராஜராஜன் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. நான் சொல்றேன் கேளு. உன் மாப்பிள்ளை இந்நேரம் அந்த கிளவி ஊர்ல போய் கலச பூஜை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். சந்திரா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாதீங்கிறாங்க. அக்கா நான் சொல்றத நீ நம்பவே மாட்டியா? சந்திரா சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வராங்க. எங்கம்மா உங்க மாப்பிள்ளை வெளியில நிக்கிறாரு. ஆராத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆராத்தி எடுத்தா அவங்க உள்ள வரேன்னு சொல்றாங்கங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா பாத்தியாக்கா உன் மாப்பிள்ளை தான் கலச பூஜை முடிஞ்சு வந்து நிப்பான் போல இருக்கு. நான் சொன்னேனே அவன் மண்டபத்துல இல்ல கோயிலுக்கு போயிட்டான்னு. நீ தான் நம்பவே மாட்டேன்டியே. இப்ப பாரு வெளியில வந்து நிக்கிறானோ அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. சரிவா போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வாசலுக்கு போறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் யாரா இருக்குன்னு போய் பாக்குறாங்க. அங்க இளையராஜா தான் வந்து நிக்கிறாங்க. இளையராஜா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வரவேற்கிறாங்க. வாங்க ரெண்டாத்தையும். நீங்க தான் என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. இருந்தாலும் நான் எப்படி பெருந்தன்மையா வந்திருக்கேன் பாருங்க. ஆமாமா மானங்கெட்டத்தனமா வந்ததும் இல்லாம பெருந்தன்மையா வந்திருக்கிறானாமல்லன்னு நினைக்கிறாங்க சந்திரா. இங்க பாருங்க சின்னத்தை உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் தெரியுமாங்கிறாங்க இளையராஜா. என்னதான் இருந்தாலும் நான் மாப்பிள்ளை இவ்வளவு சீப்பா எடை போடக்கூடாதுங்கிறாங்க. அடையே அப்பா பாக்குறதுக்கு மாங்காய் மடை மாதிரி இருந்தாலும் நம்ம மனசுல நினைச்சதையெல்லாம் அப்படியே சொல்றேன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க சந்திரா. சரி எப்படியோ நினைச்சிட்டு போங்க. முறையா உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். வந்து உங்களை எல்லாத்தையும் பெருமைப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எனக்காக ஆரத்தி எடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்கன்னு கேக்குறாங்க இளையராஜா. இவங்க எல்லாம் இப்படி பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது கார்த்தி எப்படியோ பின்வழியா வந்துட்டு அங்க ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போய் மாமா கதவை திறங்க நான் தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ராஜராஜன் கார்த்தி வந்துட்டாருன்னு உடனே கதவை திறக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள கோயில்ல கலச பூஜை எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு வந்தீங்களான்னு கேக்குறாங்க. கோயிலுக்கு போலான்னு போயிட்டு இருக்கும் போதே மயில் இங்க பிரச்சனைன்னு என்ன கூப்பிட்டாரு நான் வந்துட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க போகவே இல்லையான்னு கேக்குறாங்க ராஜராஜன். இல்லம்மாமா நான் போக முடியலைங்கிறாங்க கார்த்தி. கோயிலையும் எல்லாரும் பாட்டிக்கிட்ட அவசரப்படுத்துறாங்க. என்னம்மா உங்க பேரன் இப்ப வந்துருவான்னு சொன்னீங்க. இன்னும் நல்ல நேரம் முடியிருக்கு. கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கலச பூஜை செஞ்சா நல்லது. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலையேங்கிறாங்க. இப்ப வந்துருவாங்க. வந்துகிட்டு இருக்கிறதா தான் சொன்னா. இப்ப வந்துருவா இருங்க. வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி பாக்குறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் இளையராஜா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. டே நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கெல்லாம் ஆரத்தி ஒரு கேடாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னத்தை இப்படி பேசிட்டீங்க? சென்னையில நான் எவ்வளோ பெரிய பிசினஸ்மேன் தெரியுமா? என்னோட கடைக்கன் பார்வைக்காக எத்தனை பேர் எனக்காக அங்க காத்திருக்காங்க. இந்த லூசு பையன் இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்கிறானா? கண்டிப்பா உன்னோட டிரைவர் மாப்பிள்ள கோயிலுக்கு தான் போயிருப்பானா இருக்கும்.
வா இப்பவே போய் மாடியில போய் பார்க்கலாம் அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க சந்திரா. ஏய் சந்திரா என்ன கைய விடுடி, ஏன்டி இப்படியெல்லாம் சந்தேகப்படுறேன்னுகிட்டு பின்னாடியே போறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்க இளையராஜா என்னத்த உள்ள வான்னு கூப்பிடாம ஆரத்தியும் எடுக்காம போய்க்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சத்தம் கொடுக்குறாங்க. சந்திரா வந்ததும் மாமா முதல்ல கதவை திறங்க திறங்கன்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி தான் வந்து கதவை திறக்கிறாங்க. ஏங்க சும்மா சும்மா வந்து கதவை தட்டுறீங்க, மேல பொறுமையா இருக்கவே முடியாதாங்கிறாங்க கார்த்தி. ஆமா இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த, நேரம் நீ ரூம்ல இல்லைங்கிறாங்க சந்திரா. உங்களோட சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லையா? சாமுண்டீஸ்வரி சந்திராவை திட்டுறாங்க. உனக்கு என்னடி ஏதாச்சும் நட்டு கட்டி கழிண்டு போச்சா? எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளைய டவுட் பண்ணிக்கிட்டே இருக்க, நேரம் பேசாம அமைதியா நில்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜன் ஜம்முன்னு அப்படியே கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில வர்றாங்க. எல்லாரும் தன்னையும் மறந்து அப்படி மெய் மறந்து ராஜராஜனை பார்த்து ரசிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி அப்படி பாக்குற, கோட் சூட்ல நல்லா இருக்கிறனான்னு கேக்குறாங்க. சூப்பரா இருக்குங்க, வேட்டி சட்டிலேயே உங்களை பார்த்து பார்த்து இன்னைக்கு கோட் சூட்ல பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை உங்க மாமாவை நல்லா கோட் சூட்டுல அழகா தயார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. மாமா இப்போ உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு கம்பெனிக்கு எம்டி மாதிரியே இருக்கீங்க போங்கங்கிறாங்க மயில்வாகனம். போங்க மாப்பிள்ளை வெக்கமா இருக்கு, நீங்க ஒரு பக்கம் கிண்டல் பண்ணாதீங்கிறாங்க. இல்லப்பா நீங்க நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க, இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்க கோட்டு சுட்டே போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க ரேவதி. அப்படியாம்மா சொல்ற அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும், அட ஆமாங்கப்பா கோட் சுட்டு அவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க ரேவதி. துர்காவும் அவங்க அப்பா கோட் சூட் போட்டுக்கிறத பார்த்து, ஆமாப்பா ரொம்ப செம்மையா இருக்கு தெரியுமா, சொன்ன மாதிரி இனிமே எந்த ஒரு விசேஷனாலும் நீங்க கோட் சூட் போட்டுக்கோங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறாங்க. ஓ அப்படியே சொல்றீங்க, சரி இனிமே எந்த விசேஷனாலும் நான் கோட் சூட் போட்டுக்கிறேங்கிறாங்க ராஜராஜன். சரி வாங்கப்பா நாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பொண்ணுங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சந்திரா கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்ன டிரைவர் கோயிலுக்கு போக பார்த்தேன், ஆனா உனக்கு போக விடாம பண்ணிட்டேன் பாத்தியா, இனிமே நீ இங்கதான் இருக்க போற, எப்படி உனக்கு செக் வச்சோம் பாத்தியான்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. அங்க மயில் வாகனம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கலச போச்சு நீ பண்ணியே ஆகணுமே, பாட்டி வேற உனக்காக அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இப்ப என்னப்பா பண்றதுன்னு கேக்குறாங்க மயில் வாகனம். எனக்கு அதாங்க என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல, குழப்பமா இருக்குதுங்கிறாங்க. சரிப்பா போலாம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலான்னு மயில் வாகனம் கார்த்தியும் அங்க போறாங்க. சந்திரா விருமனுக்கு போன் பண்ணி கேக்குறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, கார்த்திக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறாங்க. அப்படியா, கார்த்தி நீ அங்க வரமாட்டான், அவனை மண்டபத்திலே லாக் பண்ணியாச்சு, மண்டபத்தை விட்டு அவன் எங்கேயும் வெளியில போக முடியாது. விருமன் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, கார்த்தி இங்க வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் மண்டபத்துல கலச பூஜையை வச்சுக்கலான்னு அங்கிருந்து எல்லாத்தையும் இங்க கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க சந்திரா. மண்டபத்துல கலச பூஜையை வச்சு அவன் யாருங்கிறத அக்கா முன்னாடி நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிடலாங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுற விடுங்கிறாங்க விருமன். சிவனாண்டி சந்திராவை பார்த்து சூப்பர் சந்திரா அருமையான பிளான் பண்ணிருக்கீங்கிறாங்க. ஆமாங்க இன்னையோட அவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவனாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விருமன் மறுபடியும் கோயில்ல பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மாவோட பேரை வர மாதிரி தெரியல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது வேஸ்ட்டுங்கிறாங்க. இல்ல இல்ல என் பேர் இப்பதான் வந்துட்டு இருக்கிறான்னு அவனே சொன்னானே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கன்னு பாட்டி சொல்றாங்க. இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறதே நாமளும் நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க விருமன். சரி விருமா நீ இப்ப என்னதான் பண்ணலான் இருக்க அப்படின்னு அந்த ஊர் தலைக்கட்டு கேக்குறாங்க. இந்த அம்மாவோட பேரன் அங்க ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி கல்யாண விழாவில் மண்டபத்துல இருக்காரு, அவரு எங்க தான் இருந்தா என்ன, அவர் கையால இந்த கலசத்துல நவதானியத்தை போட்டு பூஜை பண்ணணும் அவ்வளவுதானுங்கிறாங்க. ஆமா அவ்வளவுதான், அவர் கையால பூஜை ஆரம்பிச்சு கொடுத்தா போதுங்கிறாங்க அந்த தலைக்கட்டு. அப்ப நாம எல்லாருமே அங்க மண்டபத்துக்கு போயிடலான்னு சொல்றாங்க விருமன். பாட்டி அவசரமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் பேரன் தான் இங்கேயே வந்துடுறேன்னு சொல்றான்ல, அப்படி இருக்கு அங்க எதுக்கு போகணும், அங்கெல்லாம் யாரும் போக வேண்டாங்கிறாங்க பாட்டி. இதா பாருங்க நான் சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இந்த கலச பூஜை நல்ல நேரத்துல செஞ்சாகணும், அப்படி இல்லைன்னா இது சாமி குத்தம் ஆயிடும், நான் சொல்ற மாதிரி எல்லாருமா சேர்ந்து மண்டபத்துல போய் அங்க எடுத்துக்கிட்டு போய் செய்யறதா சரியா இருக்குங்கிறாங்க பெருமாள். அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க பாட்டி. இல்லம்மா அவர் சொல்றதுதான் சரி, அவர் கையால நவதானியத்தை எடுத்து கலச பூஜைக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பாத்துக்கலாங்கிறாங்க. பாட்டி முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லம்மா கலசத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்கேயே போய் பூஜையை பண்ணி எடுத்துட்டு வர்றதா நல்லதுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்ன கண்ட மாதிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்த பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. பாட்டிவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்னது என்னாச்சு, நான் சொல்றதுதான் நடக்கும்னு நினைக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு அம்மாவுக்கு அருள் வந்துருது. அருள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. கலச பூஜை வைக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாள் கிடையாது, வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாளுன்னு நேரத்தையும் காலத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த ஊர் பெரியவங்களும் பாட்டி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா சொல்ற, நீ சொல்லித்தானே இந்த நாளை இன்னைக்கு குறிச்சோம் அப்படின்னு சொல்லவும், இல்ல இல்ல இது ஆளுகளால மாற்றப்பட்டது தான் இந்த தேதியும் நேரம், எனக்கு உகந்த நாள்ல நல்ல நேரத்துல நேரத்தை குறிச்சு அந்த நேரத்துல தான் கலச பூஜை வைக்கணும்னு அந்த அம்மா சாமியாடி உத்தரவு கொடுக்குறாங்க. இதை கேட்ட ஊர் பெரிய மனுஷங்க, இல்லம்மா நீ அன்னைக்கு சொன்னபடி தானே நாங்க இன்னைக்கு நாளை குறிச்சோங்கிறாங்க, அது பொய்ன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இருக்காருங்க எல்லாரும், அப்ப அன்னைக்கு சாமி ஆடின பொம்பளை பொய் சாமி ஆடினாலா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை தேடுறாங்க. அந்த அம்மாவும் சாமிக்கு முன்னாடி பயந்து போய், ஆமாங்க ஐயா நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இது இங்க நிக்கிறாரு இந்த விருமன் இவர் சொல்லித்தான் நான் அப்படி சொல்லிட்டேங்கிறாங்க. என்னம்மா சாமி காரியத்துல இப்படி எல்லாமா விளையாடுறீங்க அப்படின்னு இருக்காருங்க. எல்லாரும் அந்த அம்மாவை போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சரி இன்னைக்கு கலச பூஜை
பேருக்கு நல்ல நாள் இல்லைன்னு சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு. அப்போ வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம், ஒன்றும் பயமில்லை, யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானமாகி, ஆமாங்கம்மா உங்கள் பேரனை வெள்ளிக்கிழமையே வருமன் செஞ்ச காரியத்தினால கோயில் சாமிக்கு நம்ம தப்பு செய்ய நினச்சோம். நல்ல வேலை அம்மாவே அருளோட வந்து உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்கம்மா. பேரனை வெள்ளிக்கிழமையே வர சொல்லிருங்கிறாங்க. இதை கேட்ட பரமேஸ்வரி பாட்டி, அப்பாடா எப்படியோ எல்லாருமா சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ஆத்தாவே மனமிறங்கி வந்து சொன்னதுனால ரொம்ப நல்லதா போச்சுன்னு நினைக்கிறாங்க பாட்டி. இந்த விஷயத்த உடனே கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சரி பாட்டி, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. திடீர்னு நேரத்தை மாற்றி வைக்கும் போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது பாட்டிங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, கல்யாண வேலைவெல்லாம் அங்கே சிறப்பாக நல்லபடியாக நடத்தி முடிப்பா, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்கே கல்யாண மண்டபத்துக்கு போறாங்க. மகேஷ் பழையபடி நினைவில்லாமல் போயிடுறாங்க. இங்க மாயா மகேஷ் எங்க இருப்பான்னு தேடி அலமோதுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கும் ராஜராஜனுக்கும் கல்யாண நாள் சிறப்பாக நல்லபடியாக நடந்து முடியுது. அங்கே பாட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாங்க ராஜராஜன். இல்ல நான்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு முறுக்கிட்டு நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சாமுண்டீஸ்வரி, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ புண்ணியம் அப்படின்னு அங்கே இருக்கிற பெரியவங்க சொல்றாங்க. சந்திரா மூஞ்சில ஆடலை அப்படியே முகத்துல கரிய பூசின மாதிரி, இச்சே இந்த டிரைவர் பையன் இங்க வந்து நிற்கிறானுக்கு போவான், எப்படியும் அக்கா கிட்ட இன்னைக்கு வசமா மாட்டி விடலாம், இந்த கிழவிக்கும் இவங்களுக்கு இருக்கிற உறவை கட் பண்ணி விடலான்னு நினைச்சோம். ஆனால் திரும்ப திரும்ப இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் போல இருக்கே. அக்கா காரி கூட போய் அந்த கிழவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவா போல இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க சந்திரா. ஆமாம், கலச பூஜை என்னாச்சு அப்படின்னு விருமனை கேட்குறாங்க சந்திரா. கலச பூஜைக்கு நாள் தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விருமா சொல்கிற அப்படின்னு கேட்கும். ஆமாங்க, நாம் அன்னைக்கு ஒரு பொம்பளையை செட்டப் பண்ணி சாமி ஆட சொல்லி இந்த நாளை தானே குறிக்க சொன்னோம். இனிமே ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து இந்த நாள் உகந்தது இல்லை, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் எனக்கு கலச பூஜை வைக்கணும், இந்த நேரத்தில் இந்த கிழமையில வச்சா நல்லதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி திரும்பிட்டாங்க. என் பேச்சை யாரும் கேட்கலிங்கிறாங்க விருமன். எல்லாம் அவனுக்கு சாதகமாகவே முடியுதுங்கிறாங்க சந்திரா. மயில்வாகனம் ராஜராஜன் இவங்க எல்லாரும் சந்திராவை பார்க்குறாங்க. என்னடா அப்படி பார்க்குற, எப்படி பண்ணினாலும் இன்னும் 2 நாள் கழிச்சு நீ தானே அந்த கலச பூஜையில் உட்கார போற, அப்போ எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சிட்டு போகுது பாருங்கிறாங்க. பார்க்கலான்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க கார்த்தி. சவாலுக்கு பின்னாடி ஏட்டையாவோட பேட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னதை அவங்க தாத்தா கிட்ட சொல்லி அழுகிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து கேட்குறாங்க, என் பேட்டியை அசிங்கப்படுத்துனது யாருன்னு கேட்கும்போது சந்திராங்கிறாங்க. சந்திராக்காக சிவனாண்டி வந்து பறிஞ்சு பேசுகிறாங்க. சிவனாண்டியை பற்றியும் முத்துவேலை பற்றியும் பல உண்மைகள் எல்லாம் நம்ம கார்த்திகிட்ட அந்த ஏட்டையா சொல்கிறாங்க. இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னதும் சாமுண்டீஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் கோபத்தில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. விருமனையும் முத்துவேலையும் இழுத்து பிடிச்சு கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சு உண்மையெல்லாம் கக்க வைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சந்திரா புருஷனை காப்பாற்ற முடியாம தட்டு தடுமாறி தவச்சு நிற்கிறாங்க. ஐயோ, இவனை கண்டுபிடிக்க போய் இப்போ புருஷனையே மாட்டி விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அக்கா கிட்ட இருந்து எப்படி தான் இவரை காப்பாத்துறது, பார்க்கறக்கே பரிதாபமாக இருக்குதுன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட கெஞ்சுறாங்க சந்திரா. அக்கா, அவர் இந்த ஒரு தடவையும் மன்னிச்சு விட்டுருங்கிறாங்க. எதிடி மன்னிச்சு விட்டுறது, தலைமுறையவே தாண்டி வந்துட்டோம். உண்மை தெரியாம நான் தேவையில்லாம இந்த கிளவியை கோவிச்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரியுது. தப்பே செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டேனேன்னு என் மனசு உள் மனசு சொல்லுதுடிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்போவாவது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தப்பு செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லை ஈஸ்வரிங்கிறாங்க ராஜராஜன்.